ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th அக்கௌண்டன்சி ஃபுல் ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்லேயும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டைமிங்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்ம அங்கே தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால் இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் வந்து பேப்பர் வேல்யூவேஷனோட அப்டேட் நம்ம வந்து போட போகிறோம். அதனால உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே இருந்திருந்தாங்க. ஏன்னா 12th வந்து காமர்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து கேட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஒருவேளை 11th வந்து அக்கௌண்டன்சியில் கொஞ்சம் ட்விஸ்ட்டும் வந்து வைப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு வந்து நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் வந்து பண்ணலை. எனிவே நம்மளுக்கு வந்து அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 11th ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் வந்து டோட்டலி ஒரு 20 ஒன்னோடு இருக்குது. 20 ஒன்னோடும் புக் பேக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 வந்து கொஞ்சம் புக்கு இன்சைட் வந்து கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து ஒன்னோடில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கம்மிங் பேக் டு 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கும் வந்து எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் புக் பேக்கை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிருந்தா கூடயும் உங்களால் அக்கௌண்டன்சி எக்ஸாம் நல்லா வந்து பண்ணியிருக்க முடியும். கம்பல்சரி தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து எல்லாமே 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்லேயும் வந்து எல்லாமே புக் பேக்கில் இருந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அந்த கம்பல்சரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அட்டன் பண்ணுறவங்க பண்ணியிருப்பீங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்ஸ்டடாக கேட்குறாங்க, ட்விஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து அட்டன் பண்ண கூடியும் அவங்க வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஏன்னா அதை வந்து இன்ஸ்டடாக கேட்கறதுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த ஆன்சருக்கு வந்து இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணதுக்காண்டி வந்து ஏதாவது ஒரு மார்க் வந்து போடுவாங்க. அதனால் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் கூடயும் வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதனால மார்க் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நினைக்காதீங்க. லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கு எல்லாமே வந்து புக் பேக்கு தாங்க. ஸோ நீங்கள் புக் பேக்கை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணி நீங்கள் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்டன்சி எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து எடுத்துருக்கலாம். எனிவே இல்லை ப்ரோ, நான் வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் இந்த வாட்டி நான் ஒழுங்காகவே எழுதலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. 11th மார்க்கு எந்த ஒரு பயனும் வந்து கிடையாது. 12th தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்த காலேஜ் வந்து நல்லா சேர முடியும். ஆனால் 11th மார்க் வச்சு நம்மளால் வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதனால 11th நான் வந்து ஒழுங்காக எழுதலை எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாமும் ஒழுங்காக எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா 12th வந்து இருக்குது. ஸோ 12th நல்ல மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து காலேஜ் வந்து நல்லா சேர முடியும். அதனால் 11th விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து 12th நம்ம வந்து போகிறோம். ஸோ அதனால் 12th நல்ல மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இந்த மார்க் வச்சு எந்த ஒரு யூஸும் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து அதுவுமே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்டை நம்ம வந்து டேரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்டேட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன். அதனால பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணணும், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.